ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் மை சேனல். ஆர்மிஸ், என் ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணி ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டோரி பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களை யாரும் பார்க்கணும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்கும். ஸோ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கடா. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதுக்காக தான் நான் அர்ஜெண்ட்டாக இந்த ஸ்டோரி ரெடி பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட் நிலாவோட சிஸ்டர் சாந்தினிக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டேடா சாந்தினி செல்லக்குட்டி. நீ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஒன்று என்னோட ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன். ஏன்னா நிலா நிறையா சொல்லிருக்கா. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுதுடா. கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை பார்க்க வருவேன். ஸோ ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி. நீங்கள் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு ஜிமின் தான் பிடிக்கும்னு தெரியும். ஸோ அதான் ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட். இந்த ஸ்டோரி உனக்காக தான்டா. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணிவிடு. இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஜிமின் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நீங்கள் அதே ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிக்கிறீங்க. ஜிமின் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு ஃப்ரெண்ட் ஜங்குக், வி 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தா கவி, அப்புறம் ஷாகிதா. இவங்க 2 பேரும் தான் உங்களோட ஃப்ரெண்ட். இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ தான் 11th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாருமே அட்மிஷன் போட்டு ஸ்கூல் ஓப்பன். ஸோ சீனியர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. நீங்களாம் 10th தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஷாகிதா, இன்றைக்கி +1ல் சீனியர்ஸுங்களாம் வராங்க தெரியுமா? வாடி போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம கிளாஸ் பக்கத்துலேயே தான் உங்கள் கிளாஸு. ஜாலியாக சைட் அடிக்கலாண்டி அப்படின்ட்டு கவி சொல்கிறா. இப்போ ஷாகிதாவும், என்னடி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. அவங்களெல்லாம் பார்க்க நல்லாவா இருப்பாங்க? நான்லாம் காலேஜ் போயிட்டு தாண்டி சைட் அடிப்பேன் அப்படின்ட்டு ஷாகிதா சொல்கிறா. கவி, ஏய் அப்போ ஸ்கூலில் என்ஜாய் பண்ண மாட்டியா? ஏய் நம்ம 10th படிக்கிறோண்டி. ஒழுங்கா எக்ஸாமுக்கு படிக்கணும். பப்ளிக் எக்ஸாமு இப்படி தாண்டி இருக்கணும். அதை விட்டு பாய்ஸுங்க பின்னாடி சுற்ற முடியுமா என்ன அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான், ஏய் என்னங்கடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவாடி, இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட்லாம் அட்மிஷனில். ஸோ ஸ்கூல் ஓப்பன்றதால எல்லாம் வருவாங்க. வா போய் அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இவ கூப்பிட்றா அப்படின்னு ஷாகிதா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான், ஏய் அதெல்லாம் வேணாண்டி, எதுக்குடி அங்கே போகணும்? அவங்கள பார்க்கணுன்னா அவங்களே இங்கே வருவாங்கல்ல, அப்புறமா பார்த்துக்கலாண்டி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இப்போது நீங்களும் ஷாகிதா அப்புறம் கவி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கீழே தான் போகிறீங்க. அங்கே கிளாஸ் ரூம்லேருந்து தண்ணி இல்லை பாட்டிலில். ஸோ போயிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு வரலான்ட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறீங்க. இப்போது வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது படிக்கட்டில் தான் அப்படியே நீங்கள் இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க 3 பேருமே. இப்போ ஷாகிதா தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்படியே ஒரு பர்சன் மேலே இடிக்கிறா. அச்சோ, என்ன கண்ணு தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா ஜிமின் தான் அவள் கண்ணு முன்னாடி அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போது பின்னாடியே கவிதா, ஏய் என்னடி நின்றுட்ட அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வரா. ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு நின்று எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜிமினை. நீங்களும் தான் அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன நீங்கள் ஸ்டெப்ஸில் பார்த்து போகணுன்னு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகே வி 3 பேருமே மேலே ஏறி போகிறாங்க. நீங்கள், அச்சோ பாரு, முதல் நாளே பாரு அந்த அண்ணன் உன்னை திட்டாருடி அப்படின்ட்டு கவிதா ஷாகியை கிண்டல் பண்ணுறா. நீங்களும், ஆமாண்டி, சரி வாங்கடி போகலாம், சீக்கிரம் போகணும், இல்லைன்னா மேம் வேறு திட்ட போகிறாங்க, போயிட்டு வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு 3 பேருமே போகிறீங்க. அப்படியே தண்ணிலாம் பிடிச்சிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே கிரவுண்டில் நல்லா டைமை வளர்த்துக்கிட்டே பொறுமையாக நடந்து போகிறீங்க. அச்சோ இப்போ வேறு மேக்ஸ் கிளாஸ்டி. அந்த மேம் வேறு, அச்சோ மேக்ஸுன்னு அந்த மேம் வந்தாலுமே அப்படி அவங்க நடத்ததெல்லாம் பார்க்கும்போது பைத்தியமே பிடிக்குதுடி, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடி அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே போகிறீங்க கவியும் நீங்களும். இப்போ ஷாகிதா,
ஏய் உங்களுக்கு புரியலன்னா என்ன, எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் வாங்கடி கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றா. ஏய் நாங்களாம் வரமாட்டோம், போடி, நீ வேணா போ, உனக்கு வேணா மேக்ஸ் பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி, எங்களை கூப்பிடாத சரியா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ கிளாஸ் ரூம் தான் போகிறீங்க. இப்போது மேம் தான் முறைச்சி பார்க்குறாங்க. எங்கே போனீங்க எவ்வளோ நேரம்? பிரேக் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் கிளாஸ்க்கு வரீங்களா அப்படின்னு முறைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே அமைதியாக போயிட்டு 3 பேருமே ஒரே பெஞ்சில் தான் உட்காரிங்க. மேமும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கும் கவிக்கும். அப்படியே மண்டையை போட்டு பிச்சிக்காத குறையா இருக்குது. அச்சோ எப்படா முடியும், இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்தாலே முடியல, எப்போ முடிப்பாங்க அந்த மேம்? மேக்ஸுக்குன்னு வர மேம்களை பாரு, அதுக்கு மேலே இருக்காங்க. அவங்க மூஞ்ச பார்க்கும்போது பேயை பார்க்குற மாதிரியே இருக்குது, அப்படி கொடூரமாக இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கவியும் ஆமாண்டி எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது, இந்த ஷாகி மட்டும் இருக்கா பாரு, அவளுக்கு மட்டும் மேக்ஸ்னால் போரே அடிக்காது, நல்லா மேக்ஸ் போடுறாடி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமின், வி, ஜங்குக் 3 பேருமே உங்கள் கிளாஸ் ரூமுக்கு தான் என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜிமினை. அதே மாதிரி தான் ஷாகியும் அப்புறம் கவி 2 பேருமே ஜிமினையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் இந்த சீனியர் தாண்டி, இவங்க மேலே தானே நம்ம இடித்தோம், இவங்க என்னடி நம்ம கிளாஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் 3 பேருமே பேசிக்கிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க 3 பேருமே உங்கள் மேம் கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. உங்கள் மேம் கிட்ட தான் லாஸ்ட் இயர் 10th மேக்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க இவங்க 3 பேருமே வந்து உங்கள் மேம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்க போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஷாகியும் அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது கவிதா, ஏய் ஒயன் இங்கே பாருடி, இந்த ஷாகி தானேன்னா அந்த அண்ணனே பார்த்துக்கிட்டு இருக்காடி, அவங்க மேலே காலையிலேருந்து இடித்ததுலேருந்து இவ அவங்களே தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கவி சொல்கிறா. உங்களுக்கும் அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் அவங்களே தான் பார்த்துருப்பீங்க. பட் இதை நீங்கள் பார்க்கறத இவங்க 2 பேருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்களும் கவிக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆமாண்டி ஷாகினிதா அண்ணன்னா அந்த அண்ணன் தான் சைட் அடிக்கிறா போல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறீங்க. ஷாகிதாக்கு வெக்கமாக வருது. ஏய் கிண்டல் பண்ணாதீங்கடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எனக்கு அண்ணன் தான் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. இல்லை சீனியரில் அதான் பாரு, நீ அவங்கள தான் பார்க்குற, அந்த அண்ணனை பாரு, இந்த ஸ்கூல் விட்டு போகிறதுக்குள்ளே அவங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க பாரு அப்படின்லாம் கிண்டல் பண்ணி பேசிக்கிறீங்க. ஷாகிதாவும் இல்லடி அப்படிலாம் கிடையாதுன்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே டைம் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. 3 பேருமே அடிக்கடி மாதத்தில் ஒரு டெஸ்ட், 10th இல்லையா, மந்த்லி எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் வருது. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமின் தான் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருப்பான், அதுவும் இல்லாமல் என்எஸ்எஸ்லேயும் சேர்ந்துருப்பான். ஜிமின், வி, ஜங்குக் 3 பேருமே தான் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க, அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போது உங்களுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க உங்கள் மேம். கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்து கிரவுண்டில் தான் இருக்கீங்க. கிரவுண்டில் எல்லாருமே அப்படியே லைனாக உட்கார வச்சு டெஸ்ட் எழுத சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்களாம் முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஷாகிதா நல்லா டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கா. கவியும் நீங்களும், அடியே இங்கே பாருடி, திரும்பி பாருடி, எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுடி, இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஷாகிதாவும் அவளோட பேப்பர்லாம் அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்கா. நீங்களும் கவியும் அப்படியே கொஞ்சமாக அவளை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த சைடில் தான் அவங்க 3 பேருமே கிரவுண்டில் தான் பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. அதில் ஜிமின் செம்மையாக ஆடுறான், அவன் விளையாடுறதே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஷாகியும் பார்த்துருப்பா, பட் அவள் சும்மா லைட்டாக பார்த்துட்டு திரும்பியிருப்பா. பட் கவி என்னன்னா ஷாகி பார்க்குறத மட்டும்தான் பார்த்துருப்பா. ஏய் இங்கே பாருடி, அவளோட ஆள் விளாட்றான்னொன்னே அவள் பார்த்துட்டு அப்படியே வெக்கப்படுறா பாடி அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு இதை கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே. இருந்தாலும் நீங்கள் எதுவுமே காட்டிக்கல. நீங்களும் ஆமாண்டி அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. இப்போ கவிதா ஷாகிதாவை கிண்டல் பண்ணுறா. ஷாகி, ஏய் இல்லடி, ஒழுங்காக டெஸ்ட் எழுதுறதை பாருங்கள், மேம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், சும்மா இருங்கடி
அவன் எனக்கு அண்ணா மட்டும்தாண்டி, அவனை வச்சு வச்சு என்னை கிண்டல் பண்ணாதீங்க சரியா? அப்படின்ட்டு ஷாகியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. டெஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே கிளாஸுக்கு போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் உங்களோட திங்ஸ் அங்கே ஒரு புக்கை மிஸ் பண்ணிருப்பீங்க கிரவுண்ட்லேயே. அதை எடுக்கிறதுக்காக உங்கள் மேம் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வேகமாக ஓடியாரீங்க. அதே மாதிரி தான் ஜிமின் எங்கள் பால் எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறதுக்காக அவனும் வேகமாக ஏன் அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி ஓடியாந்துக்கிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் வந்த வேகத்தில் அப்படியே சல்லுன்னு ஜிமின் மேலே இடித்து தொப்புன்னு கீழே விழுறீங்க. ஜிமின் தான் ஏய் 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 அப்படின்ட்டு உங்களை பிடிக்கிறான். ஏய் பார்த்து வர மாட்டியா என்ன? என்ன கண்ணு என்ன தெரியலையா என்ன? எப்படி விடியார? இந்நேரம் அடிப்பட்டா என்ன ஆகுறது? அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி பிடிச்ச மாதிரி நிறுத்திட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனோட கண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவனா இங்கே திட்டிக்கிட்டு இருக்கான். ஒழுங்காக பார்த்துப்போ, இனியும் இந்த மாதிரி நடந்து வராது சரியா? அப்படின்னு கத்துறான். நீங்களும் அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் போகிறீங்க. அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. ஜிமினும் உங்களே பார்த்துட்டு அவன் பாட்டு போயிருப்பான். திரும்பி உங்களை பார்த்துருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட திங்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போகிறீங்க. உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் சீனியர் அண்ணா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுப்பீங்க. பட் நல்லாவே கிண்டல் பண்ணிப்பீங்க. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவீங்க உங்கள் கேங். அவனும் பார்த்துட்டு உங்கள் கேங்கை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போவான். இப்படியே தான் டேஸஸ் போய்கிட்டுருக்கு. பட் நீங்கள் போய் யாருமே அவங்கள்ட்ட பேசினதில்ல, அவங்களும் யாரும் உங்கள்கிட்ட பேசினதில்ல. இப்போது ஒன் டே நீங்கள் தான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் என்எஸ்எஸ்ல இருக்காங்க. ஸோ கேட்டுக்கிட்ட அவன் தான் எல்லாருமே ஸ்டூடெண்ட்லாம் பார்த்து அப்படியே அனுப்பிக்கிட்டு இருக்கான் க்யூவில் போக சொல்லி. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் சைக்கிளை எடுத்துக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் சைக்கிளை ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க. இப்போ ஜிமின் தான் ஏய் 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 இங்கே வா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்களா என் பேர் வயன் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என் சைக்கிள் இங்கே தான் நிப்பாட்டுமா என்ன? கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் எனக்கு இங்கே தான் சீனியர் வாட்டமாக இருக்குது, எனக்கு அந்த சந்தில் எடுத்துக்கிட்டு போய் எப்படி விடணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஜிமின் தான் கொடு நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை பிடிக்கிறான். அவனோட ஹேண்ட் உங்கள் ஹேண்ட் மேலே டச் ஆகுது. நீங்கள் அப்படியே வேகமாக கையை எடுத்துட்டீங்க. இப்போது ஜிமின் தான் உங்களை பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்றீங்க. சரி இரு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவன் சைக்கிள் எடுத்து விட்டுட்டு அவங்கக்கிட்ட தான் வரான். இந்தா கீ, பார்த்துப்போ சரியா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அவனை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான், லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறான். இப்படியே டேஸஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்பப்போ ஜிமினை பார்ப்பீங்க. ஜிமின் ஜங்குக் வி 3 பேருமே சிரித்து பேசிக்கிட்டு வருவாங்க. உங்கள் கிளாஸ் பக்கத்து கிளாஸ் தான் அவங்க. ஸோ அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் கிளாஸுக்கும் அடிக்கடி வருவாங்க சீனியர்ன்றதால. இப்படியே டேஸஸ் போய்கிட்டுருக்கு. ஒன் டே கவிதா வேகமாக ஓடியாரா. ஏய் வயன், ஏய் ஷாகி, இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? என்னடி என்னாச்சு? அதுவாடி ஜிமின் சீனியரில் கிரவுண்டில் செம்மையாக ப்ளே பண்ணுறாரு தெரியுமா? ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. செம்மையாக விளையாடினாருடி. எல்லா பொண்ணுங்களும் ஜிமின் சீனியரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜிமின்ட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்கடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வாடி கிரவுண்டில் போய் பார்க்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வரீங்க. இப்போ ஜிமின் ஜங்குக் வி 3 பேருமே செம்மையாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜிமினை தான் பார்க்குறீங்க. எல்லாருமே ஜிமினை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமின் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் ப்ளே பண்ணிக்கிட்டே. நீங்கள் நிற்கிறீங்க. உடனே அவங்கள பார்த்துட்டு செம்மையாக விளையாடுறான். அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னன்னு தெரியல, பட் ஹாப்பியாக விளையாடுறான். அவனே வின் பண்ணுறான். அவனோட டீம் எல்லாருமே வின் பண்ணுறாங்க. இப்போது கவிதா ஏய் ஷாகி பத்தியா உன்னோட ஆள் தாண்டி வின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஷாகியை கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே சேடாக இருக்கீங்க. ஏய் ஒயன் என்னடி ஆச்சு, உனக்கு ஹாப்பியாக இல்லையா என்ன? அப்படின்ட்டு கவி கேட்குறா. நீங்களா எனக்கும் ஹாப்பியாக தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க.
எப்படி டேஸஸ் போகுது? உங்களுக்கு எக்ஸாம்லாம் நடக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமும் வந்துடுச்சு. நல்லா படிக்கிறீங்க. நல்லா எக்ஸாம் பண்ணுறீங்க எல்லாருமே. ஸோ 10th முடிஞ்சிடுச்சு. ஜிமினும் இப்போது 11th முடிச்சுட்டு 12th போயிட்டான். இப்போது நீங்கள் ஷாகி, கவி 3 பேருமே ஒரே குரூப் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக 11th அதே ஸ்கூலுக்கு தான் வரீங்க. இப்போது ஜிமின் தான் 12th போனதால் கொஞ்சம் இப்போ ரொம்பவே பிஸி ஆகிட்டான். ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுலாம் கிடையாது அதிகமாக. எனி டைம் படிப்பு அப்படி தான் இருக்கான். ஸோ அவனை அதிகமாக பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நீங்களும் அடிக்கடி அவனை மீட் பண்ணுறதுக்கு தேடுவீங்க, எங்கே இருக்காங்கன்னு. பட் அவனை பார்க்கவே முடியல. அப்படியே டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் 12th படிக்கிறதால அவனுக்கு அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அவனுக்கு படிக்கிறது அது இதுன்னு ரொம்ப பிஸியாக தான் போகுது. நீங்களும் அதே குரூப் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு சீனியர். ஜிமினுக்கு வர மேம் தான் உங்களுக்கும் வராங்க. ஒரே சப்ஜெக்டு அந்த மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு, ஃபிசிக்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 11th எடுக்கிறாங்க. 12th அதே மேம் தான் எடுக்கிறாங்க. ஸோ எப்போவாது உங்கள் கிளாஸையும் ஜிமினோட கிளாஸையும் கம்பைன் பண்ண மாதிரி க்ரௌண்டில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. இப்படியே இருக்கும்போது நீங்கள் தான் ஜிமினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பட் ஜிமின் அவங்கள பார்க்க மாட்டான். அவனோட ஸ்டடீஸ் படிக்கிறது இப்படி தான் ஃபன் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஜங்குக், வி எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. இப்படியே டேஸஸ்லாம் போய்கிட்டுருக்கு. பட் கவிதா, ஏய் ஷாகி அங்கே பற்றியா, ஜிமின் சீனியர் பற்றியா எவ்வளோ அழகாக இருக்கார் படி, செம்மையாக வந்திருக்காருல்ல இன்னைக்கு, அவர் ஒன்று தாண்டி பார்க்குறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் ஜிமின் ஷாகியை பார்க்க மாட்டான், அவங்கள தான் பார்ப்பான். பட் கவி அந்த மாதிரி சொல்லுவான். நீங்கள் 3 பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. அதனால் கவி அந்த மாதிரி சொல்லுவான். ஷாகிக்கும் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஷை ஆகுது. நீங்கள் ஜிமினை பார்ப்பீங்க, பட் எதுவுமே பேச உங்களுக்கு தைரியமே வராது. இப்படி டேஸஸ்லாம் போய்கிட்டுருக்கு. ஒன் டே நீங்கள் தான் ஜிமினோட கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. உங்களை ஒரு புக் எடுத்துக்கிட்டு வர சொல்லிருப்பாங்க மேம். ஸோ நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஜங்குக், வி 2 பேரும் இன்னும் வரல. ஸோ நீங்கள் போனதும் ஜிமின் தான் உங்களை பார்க்குறான். ஏய் வயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை சீனியர், மேம் புக் எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. சரி, என்ன எப்போ பார்த்தாலும் எங்களையே பார்த்து சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நாங்கள் எப்போ உங்களை பார்த்தோம்? ஏய் மறைக்காதீங்கடி, எப்போ பார்த்தாலும் நாங்கள் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. யாருமே எதுவும் பேச மாட்டீங்க, பட் எங்களை தானே பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். நீங்கள் இல்லை சீனியர், அது கவி ஏதாவது ஜோக் சொல்வா, அதான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகும். அப்படியா, சரி எப்படி போகுது உனக்கு கிளாஸ்லாம் அப்படின்ட்டு கேட்குறான். நல்லா போகுது சீனியர், நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? நான் நல்லா தாண்டி படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க சீனியர், டைம் ஆச்சு, மேம் வந்து புக்கு கேட்டாங்க, நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியில் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஜிமின்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருக்கோன்ட்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த புக்கை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க. இப்போ போயிட்டு உங்கள் மேம் கிட்ட தான் புக்கை கொடுக்குறீங்க. அங்கே போயிட்டு உங்கள் டேபிளில் உட்காருங்க. இப்போது ஜிமின், ஜங்குக், வி 3 பேர் தான் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு வராங்க. வந்து உங்கள் மேம் கிட்ட தான் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறீங்க, அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. இப்போ ஷாகியும் பார்க்குறா. உடனே கவி, ஏய் பத்தியாடி, சீனியர் ஒன்றை பார்க்கறதுக்காக தாண்டி டவுட் கேட்குறேன்னு இங்கே வந்திருக்காரு, இல்லைன்னா எதுக்கடி அவர் இங்கே வரணும்? டவுட் கேட்கணுன்னா அவங்க ஸ்டாஃப் ரூமில் போய் கேட்கலாம்ல, இல்லை அவங்க கிளாஸில் கேட்கலாம். பட் எதுக்கு 3 பேர் இங்கே வந்திருக்காங்க? இந்த சாக்கில் ஜிமின் சீனியர் உன்னை சைட் அடிக்க தாண்டி வந்திருக்காரு. என்ன ரீசன் சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டு தான் ஷாகி டவுட் கேட்க வரேன்ட்டு வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேச ஷாகிக்கும் கொஞ்சம் இப்படிலாம் ஜிமினை பிடிக்க ஆரம்பிக்குது.
பட் அது லவ்வா அப்படின்னு அவளுக்கே தெரியல. பட் பிடிக்குது. ஜிமின் கிட்ட பேச சொல்லி கவி ஷாகியை தொல்லை பண்ணுறா. ஏய் இன்னும் கொஞ்சம் டேஸில் அப்புறம் 12th முடிச்சுட்டு சீனியர் போயிடுவாருடி. அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாதுடி. ஷாகி நீ போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறி அப்படின்ட்டு சொல்கிறா. ஷாகியா என்னடி சொல்கிற? நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுமா? நான் ப்ரப்போஸ் பண்ணால் அவர் ஏற்றுப்பாராடி அப்படின்னு ஷாகி சொல்கிறா. உங்களுக்கு ஷாக்காக இருக்கு. பட் 2 பேரும் பேசிக்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அப்புறம் எப்போ தாண்டி லவ் பண்ண போகிற? அவரோட ஃபோன் நம்பர் கேளு, அவர் எங்கே இருக்காருன்னா விசாரிடி. அப்போ தாண்டி அவர் கூட பேச முடியும். அவர் ஸ்கூலை விட்டு போயிட்டா அவர் கூட பேசணும்ல அப்படின்ட்டு கவி சொல்கிறா. ஷாகியும் ஆமாண்டி, இன்னும் கொஞ்சம் டேஸில் அவர் போயிடுவார்ல, எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவரை பார்த்து பேசணும் தான் அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிறான். உங்களுக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் முடியுது, ஈவினிங் நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்கூல்லேருந்து போய்கிட்டு இருக்கீங்க. கேட்டுக்கு வெளியில் போகிறீங்க. பார்த்தா ஜிமின், ஜேகே, வி 3 பேரும் அங்கே பைக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் போகிற சைடு தான் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. பார்த்தா ஜிமின் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏய் வயான் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களா ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன சீனியர், எங்கடி இந்த பக்கம் தான் போவியா? ஆமாம் சீனியர், இந்த பக்கம் தான் போகணும் எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என்னோடய வீட்டுக்கும் இந்த சைடு தான் போகணும். பட் நான் இது வரைக்குமே உன்னை இந்த சைடில் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். சரிங்க சீனியர், நான் போகிறேன். யாராவது பார்த்தா ஏதாச்சும் தப்பாக பேச போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பதட்டமா அப்படியே சைக்கிளை வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறீங்க. ஜிமினும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு என்னடி இது பார்த்தா பேசவே மாட்ற, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறான். இப்படியே டேஸஸ்லாம் போய்கிட்டே இருக்கு. இப்போலாம் ஜிமினோட கேங் அவங்க கேங்கை கிராஸ் பண்ணும்போது எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு சீனியர்ஸ் சும்மா தான் சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போவீங்க. இப்படியே தான் போகுது. எப்போவாது ஜிமின் அவங்கக்கிட்ட பேசுவான், இல்லைனா ஷாகிக்கிட்டேயும் பேசுவான். பட் ஷாகிக்கு தான் ஜிமின்கிட்ட பேச வெக்கமாக வரும். ஸோ சரியாக பேசாமலே விளையாண்டுடுவா. கவி நல்லா பேசுவா ஜிமின் கூட. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போது எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. இப்போது உங்களுக்கும் 11th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கல், 12த்துக்கும் ப்ராக்டிக்கல். ஸோ ஒரே மேம்ன்றதால 2 கிளாஸுமே ஒன்றா வச்சு ப்ராக்டிக்கல் செய்ய சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் ஆன்சர் வரவே இல்லை. கெமிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆன்சர் வரவே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு ஒரே பதட்டமாக இருக்குது. ஒன்றுமே புரியல. அப்படியே பதட்டத்தோட கையெல்லாம் நடுங்குது. பார்த்தா ஷாகிதா அவள் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கா அவளோட இதை. கவியும் அவளுக்கு ஒரு பக்கம் ஐயோ ஒன்றுமே புரியலையே, இந்த கெமிக்கலை எந்த கூட கலக்குதுன்னு தெரியல, எவ்வளோ எடுத்து கலக்குதுன்னு தெரியல, இவனை எதுக்கு இப்படி பண்ணுறானோ? புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எக்வேஷன்லாம் தப்பாக வருது, கரெக்டான இது வரவே இல்லை. கடுப்பாகுது. ஷாகியை பார்த்தா அவள் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. கவி அவள் ஒரு பக்கம் தெருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போது ஜிமினும் அங்கே தான் வந்திருப்பான். உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பதட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் உங்கள் பக்கத்தில் வரான். ஏய் என்னடி ஆச்சு? அது வந்து சீனியர், என்னடி ஆச்சு? ரியாக்ஷன் கிடச்சிதா இல்லையா? வந்துச்சா ஆன்சர் அப்படின்னு கேட்குறான். இல்லை சீனியர், நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், பட் ஆன்சர் வரவே மாட்டேங்குது. படிச்சியா இல்லையா? கொஞ்சம் படித்தேன் சீனியர். அப்புறம் என்னடி மறந்துருச்சா? ஆமாம் சீனியர். சரிடி சரி, என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களோட இதெல்லாம் பார்க்குறான். ஓகேடி இதுவா, சரி இரு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கடைன்னு செய்கிறான். அந்த டைம் மேம் வேறு சைடு போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் வேகமாக இதை எடு அதை எடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அவனும் செஞ்சுட்டு ஏய் இதாண்டி ஆன்சர் போட்டுக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறான்.
நீங்களும் தேங்க்யூ சீனியர். ஏய் தேங்க்ஸ் ஏன்டி சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டில் கை வைக்கிறான். நீங்கள் உடனே பதட்டமா அப்படியே கையெடுத்துடுறீங்க. சரிடி போ, இதான் இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ நீங்கள் அவனே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் உடனே என்ன அப்படின்ட்டு அவனோட ஐப்ரோவை ரைஸ் பண்ணி கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. போடி எடுத்துக்கிட்டு போய் காமி போ அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஷாகிதாவுக்கும் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ அவளும் அவளோட ரிசல்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டு மேம் கிட்ட காட்டுறா. நீங்களும் போய் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தா கவிதா என்ன கிடைக்கலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. தயாங் தான் கவிக்கு ஹெல்ப் பண்ணுறான். என்ன உனக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். அது வந்து சீனியர் இதான் தெரியுமா தெரியாதா? இல்லை சீனியர் படிக்கல. சரி இப்படி பண்ணு அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். கவியும் அவன் என்ன சொல்கிறான்னு கூட புரியல. அது என்ன சீனியர் இது என்ன சீனியர்? அச்சோ உன்கிட்ட சொன்ன பாரு, எதுவுமே உனக்கு தெரியாதா? எதுக்கு தான் இருக்க? என்ன தான் படிச்சிருக்க இது வரைக்கும் அப்படின்னு கத்துறான். சீனியர் சத்தம் போடாதீங்க, மாட்டிக்க போகிறேன். சரிடி அப்படின்ட்டு அவன் பண்ணி கொடுக்குறான். ஸோ கவிக்கும் ஆன்சர் கிடைக்குது. இந்தா இப்படி தான் பண்ணணும், போட்டு எடுத்துமே காமி அப்படின்னு காட்டுறான். கவியும் எடுத்துக்கிட்டு போகிறான். இப்போ ஷாகிதான் கவியை பார்க்குறா. முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டேன். என்னடி சொல்கிற? அதுக்குள்ளே நீ முடிச்சிட்டியா? சீனியர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். எந்த சீனியர்டி? தயாங் சீனியர். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷாகியும் நிற்கிறா. இப்போ 3 பேருமே காட்டுறீங்க. மேமும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட்டாக தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போது 12th பசங்களுக்கும் கரெக்ஷன் பண்ணுறாங்க. இப்படியே போய்கிட்டுருக்கு. இப்போது எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு லேப் விட்டு சீக்கிரமாக கிளம்பி போகிறாங்க. இப்போது ஷாகியும் கவியும் ஸ்டார்டிங்லேயே போயிட்டாங்க. நீங்கள் தான் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தான் எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமின் தான் கிட்ட வரான். ஏய் என்னடி, என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை அப்படின்றீங்க. சரிடி என்னது இது அப்படின்றான். இல்லை சீனியர் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போக சொன்னாங்க, அதான். சரிடி சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அவன் ரவுண்ட்ஸ் வந்த மாதிரி எல்லாருக்குமே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த டைமும் முடியுது. நீங்கள் தான் அப்படியே பதட்டமாக அந்த ரூம்லேருந்து உங்கள் நோட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறீங்க வெளியில். ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். என்னடி கிட்ட வந்தால் இப்படி பயப்படுற? ஆனால் எட்ட இருக்கும்போது மட்டும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டான். இப்படியே டேஸ்லாம் போயிட்டு எக்ஸாமும் வருது. 12th இல்லையா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஜிமினுக்கு. ஸோ அவன் லீவ் விட்ருக்காங்க 1 வீக்கு. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் எக்ஸாமுக்காக லீவ்லாம் விட்டுருக்காங்க 11th எக்ஸாம்ன்றதால. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு திங்க் ஆகுது, இனிமேல் சீனியர் பார்க்க முடியாதுல்ல. அவர் விடுவாயன், அவர் ஒன்றும் லவ் பண்ணலடி. அவர் ஷாகியை தாண்டி பார்த்தாரு, ஒன்றை பார்க்கலடி. ஆனால் அன்னைக்கு அவர் என் கை டச் பண்ணார்ல, என்கிட்ட தானே வந்து நிறைய பேசினார் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. அச்சோ ஒயன், அதையே திங்க் பண்ணாதடி. உனக்கு மட்டும்தான் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு ஒன்று பிடிக்கல. அதுவும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்டு தாண்டி ஷாகி, அவளுக்கும் ஜிமின் சீனியரை தாண்டி பிடிச்சிருக்கு. நீ அவளுக்கு துரோகம் பண்ணதாக இருக்கக்கூடாதுடி. அவனோட லவ் நீ சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லடி. அவங்க 2 பேரும் தாண்டி நல்ல பேர், அவங்க தாண்டி சேரணும். நீ ஏன்டி இதை திங்க் பண்ணுற? அதெல்லாம் கொஞ்சம் டேஸ் ஆனால் மறந்துடுவடி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. எங்கள் ஜிமின் தான், அச்சோ என்ன பண்ணுறது, இவக்கிட்ட வேற எப்போ பேசுறதுன்னு தெரியலையே. எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனோடனே அந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடுமே. எப்படி இவ்வளோ பார்க்கறது, எப்போ இவக்கிட்ட என்னோட லவ்வை சொல்கிறது, ஒன்றுமே புரியலையே. இவ பார்த்தா கூட சரியாக பேசாமல் ஓடுறா. என்னை பார்த்தாலே இவன் எனக்கு ஒன்றை தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனும் சரி ஜிமின்,
எக்ஸாமுக்கு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு டேஸும் எக்ஸாமுக்கு வராங்க. எக்ஸாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 பேரும் அதே மாதிரி தான் உங்களோட எக்ஸாம் எல்லாம் நல்லா கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஜிமின்னு ஒரு சைடு, அவனோட ஃப்ரெண்டு எல்லாம் ஹாப்பியாக எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஏய் மச்சான், என்னடா? ஏய், எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்டா. இனிமேல் ஹாப்பியாக ஸ்கூலை விட்டு போகிறேன்டா. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. இந்த ஸ்கூல் எவ்வளோ மெமரிஸ் கொடுத்துச்சுல்ல. ஸ்கூலை விட்டு போகணும்னு நினச்சாலே வலிக்குதுடா மச்சான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு, சரிடா வாங்கடா போவோம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் தேடுறான், அவங்கள கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துடுவோமான்ட்டு. ப்ளே கிரவுண்டில் போய் தேடிக்கிட்டு இருக்கான். அங்கங்கே அவங்கள தேடி பார்க்குறான். பட் பார்க்கவே முடியல. என்னையோட லாஸ்ட் எக்ஸாம், இனிமேல் அவன் ஸ்கூலுக்கு வரப்போகிறதில்ல. எங்கடி போன? என்னையோட எக்ஸாம் முடியுதுடி. உன்னை ஒன் டைம் ஆச்சும் பார்த்தோன்னுடி. உன்கிட்ட என்னோட லவ்வை சொல்லணும்டி வயன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கான். அவங்கள பார்க்கவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஜங்குக்கும் தான், ஏய் என்னடா மச்சான், என்னடா பண்ணுற? என்னடா தேடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா மச்சான், அது வந்து ஏய், இந்த 11th ஸ்டாண்டர்டில் 3 பொண்ணுங்க இருக்குமே, அவங்கள எங்கேயாச்சும் பார்த்தியாடா அப்படின்ட்டு ஜெமின் ஜேகே கிட்ட கேட்குறான். ஏன்டா மச்சான், ஏன் அவளுங்களை கேட்குற? அதுவாடா, அது ஒன்றும் இல்லை, எப்பவும் பார்த்து சிரிப்போம்ல, பேசுவாங்கல்ல, அதான் போயிட்டு வரேன்னு சொல்லணும்லடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ, அந்த பொண்ணுங்களாடா, அவங்க மேல் ஃப்ளோரில் தாண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியாடான்ட்டு ஜிமின் தான் வேகமாக ஓடியாரான் அவங்கள பார்க்கறதுக்கு. பட் அங்கே ஷாகியும் கவியும் தான் வராங்க. நீங்கள்ல இப்போது ஜிமின் தான் வந்து வேகமாக ஓடியாந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறான். இப்போது கவிதா, ஏய் ஷாகி, போயிட்டு சீனியர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு ரோஸை கொடுக்குறான். லாஸ்ட் டே இல்லடி, போடி அப்படின்றா. ஏய், எனக்கு ஆனால் இன்னும் அந்த சீனியர் மேலே அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் தோணலடி. எனக்கும் இவரை பிடிச்சிருக்கு தான், பட் அது லவ்வுன்னு தோணலடி. ஏய், இன்னும் வெயிட் பண்ணாதடி, போடி, போயிட்டு அவரோட நம்பர் கேள்வி, போய் ப்ரப்போஸ் பண்ணடி அப்படின்னு கவி தொல்லை பண்ணுறா. ஷாகியும் மெல்லமா ஜிமின் கிட்ட நடந்து வரா. ஜிமினும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன், என்ன ஷாகி அப்படின்னு கேட்குறான். சீனியர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை நீட்டுறான். இப்போது ஜிமினும் அந்த ரோஸை வாங்கிட்டேன், எனக்கும் தாண்டி உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை சீனியர், இது இங்கே பாரு ஷாகி, நீ என்னை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், பட் நான் உன்னை லவ் பண்ணல, புரியுதா? எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட் வயனை தான் பிடிக்கும். நான் உங்களை பார்க்க மாட்டேன், வயனை தான் பார்ப்பேன். பட் உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் வயனை தான் லவ் பண்ணுறேன் ஷாகி. பட் நீ எனக்கு இந்த ரோஸ் கொடுத்துருக்கல, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீனும் குழப்பிக்காத சரியா? என்னோடய ஃப்ரெண்ட் ஜங்குக் இருக்கான்ல, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் உன்னை ரொம்பவே சீரியஸாக லவ் பண்ணுறான். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னான்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஷாகியும் பார்க்குறான். ஷாகிக்கிட்ட அடிக்கடி வந்து ஜங்குக் பேசியிருப்பான், ஷாகியும் பேசியிருப்பா, பட் லவ்லாம் தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்கிறீங்க சீனியர்? ஆமாண்டி, ஜேகே உன்னை லவ் பண்ணுறான் சரியா? அவன் உன்னை மீட் பண்ணி கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வயன் எங்கடி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அது வந்து சீனியர், வயன் வந்து அங்கே இருக்க கிளாஸ் ரூமில் இருக்கா அப்படின்ட்டு ஷாகிதா சொல்கிறான். சரிடி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் எடுத்துக்கிட்டே ஜிமின் வரான். நீங்கள் அந்த கிளாஸை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க. அந்த ரோஸ் ஷாகிதா கொடுக்கும்போது ஜிமின் வாங்கினதை பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசே உடஞ்சி போயிருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பெயினாக இருக்குது. ஷாகிதா ஜிமின் சீனியருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஜிமின் சீனியர் அக்செப்ட் பண்ணிட்டார் போலக்கு, அதான் ரோஸை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கவி சொல்லிருப்பான், இன்றைக்கி ஷாகிதா ப்ரப்போஸ் பண்ண போகிறா ஜிமின் சீனியர்கிட்ட, ஸ்கூல் முடியுது அப்படின்லாம் சொல்லிருப்பா. அதெல்லாம் கேட்டதும் உங்களுக்கு அதான் நடந்திருக்கணும், புரியுது.
உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியே நடந்து வந்திருப்பீங்க. அத பார்த்துட்டு, அப்படியே ஒரு கிளாஸ் ரூம்குள்ள தான் நுழைஞ்சுட்டு, அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் தேடிக்கிட்டே வந்திருப்பான். அவன் பார்க்குறான் ஒரு கிளாஸ்ல பெஞ்சில் தான் அப்படியே படுத்து அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் உள்ள வரான். ஏய் ஏய் ஒயன், இங்கேயாடி இருக்க? இங்கே இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமாடி? இங்கே என்னடி பண்ணுற? ஆ அப்படின்ட்டு கிட்ட வரான். இப்போ நீங்கள் தான் உங்களோட ஐஸில் இருக்க டீயர்ஸ்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு, என்ன என்ன சீனியர், என்ன தேடினீங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. என்னாச்சு சீனியர், ஏன் என்ன தேடினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜிமினா, ஏய் ஒயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். நீங்களா, இல்லை இல்லை சீனியர், நான் வெளியில் போகிறேன். யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, ஷாகி பார்த்தா தப்பாக நினைப்பா அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. இப்போ ஜிமின் தான் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். ஏய், அவள் தப்பாக நினைப்பாளா? அவள் எதுக்குடி என்ன தப்பாக நினைக்க போகிறா? இல்லை சீனியர், அவள் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறா. ஏய், அவள் என்ன லவ் பண்ணுறாளா? ஏய், உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னோடய ஃப்ரெண்ட் ஜாங்கோக் உன் ஃப்ரெண்டு ஷாகியை தான் லவ் பண்ணுறான். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு கவியை லவ் பண்ணுறான்டி. அவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டாங்கடி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இருந்தாலும் ஷாகி ஜிமினை தானே லவ் பண்ணுறா அப்படின்னு தானே நினச்சிருப்பீங்க. ரோஸ் கொடுத்தது கூட வாங்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இருக்கட்டும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் போக பார்க்குறீங்க. ஏய் ஒயன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி. லாஸ்ட்டாக உன்கிட்ட ஒன்று பேசணும்டி. நில்லுடி, நில்லு, நான் சொல்கிறத கேளுடி, நான் சொல்ல வர்றது கேளு சரியா அப்படின்றான். இல்லை சீனியர், என்ன பேச போகிறீங்க? அதான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல்ல, பத்திரமா போயிட்டு வாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ஏய் ஒயன், நில்லுடி அப்படின்ட்டு பிடிச்சிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள், சீனியர் விடுங்க சீனியர், கை வலிக்குது சீனியர், கையை பிடிக்காதீங்க அப்படின்றீங்க. இப்போ அவன் உங்களை அப்படியே அந்த வாலில் பின் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சீனியர்? யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்றீங்க. ஏய், உனக்கு என்ன பிடிக்கும் தானடி? பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறான். நீங்களா, இல்லை இல்லை சீனியர், எனக்கு அவங்கள பிடிக்காது அப்படின்றீங்க. இப்போ அவன் தான், ஏய் இங்கே பாருடி, நீ என் பொண்டாட்டிடி, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷாக்காகனே பார்க்குறீங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும்டி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. நானும் ஒன்றை தாண்டி லவ் பண்ணுறேன். வந்து ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ஒன்றை மட்டும் தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது புரியலையாடி? நான் ஒன்றை தாண்டி லவ் பண்ணுறேன். நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் இந்த ஸ்கூலை விட்டு போனாலும், நான் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வந்து கண்டிப்பாக ஒன்றை தாண்டி மேரேஜ் பண்ணுவேன். நீ எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க ஷாக்கா. இப்போது அகைன் அப்படியே உங்களை இப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் இங்கே பாருடி, லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். நீங்களும், நிஜமாவா சீனியர், உங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கா? ஷாகி தான் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், அவளை நான் பிடிச்சிருக்குன்னு என்னைக்கிட்டே சொன்னேன்? நான் அவ்வளோ பார்க்கலடி, ஒன்றை மட்டும்தான் பார்த்தேன், புரியுதா அப்படின்றான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க, அழுகுறீங்க. ஏய் ஏண்டி அழுகுற, என்னடி ஆச்சு அப்படின்றான். ஒன்றும் இல்லை சீனியர், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி எண்டிங்டா. நான் ஸ்டோரியை எங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஒரு குட்டி ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதை கொஞ்சம் லாங்காக தான் கொண்டு போகணுன்னு நினச்சேன். நல்லா வந்திருக்கானுன்னு தெரியல. இது நான் படிக்கும்போது ஸ்கூல் டேஸில் எனக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச க்ரஷ் அந்த மாதிரி அதை வச்சு தான் நான் இந்த ஸ்டோரியை உருவாக்கியிருக்கேன். ஸோ மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி வர பர்த்டேக்கு நிலாவோட தங்கச்சிக்கு. ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடணும். குட்டியாக போட்டாலும் பரவாயில்ல, குட்டி 1 ஷார்ட்டாக போட்டுடணும் அப்படின்னு தான் போட்டு வந்திருக்கேன். மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. பேட் கமெண்ட் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் பர்த்டேக்கு எதுக்கும் விஷ் பண்ணிடுங்கடா, ஓகேவா? ஓகேடா, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். பாய்.